adverb clause. இவ்வகை வாக்கியங்களை கற்பதற்கு முன்னர் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய சில விடயங்களை கவனிப்போம். ஆங்கில வாக்கியங்களை விளங்கிக் கொள்வதை இலகுபடுத்தும் நோக்கில் பூரணமற்ற வரைவிலக்கணங்கள் தரப்பட்டுள்ளன என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சென்டென்ஸ் வாக்கியம் எழுவாய் பயனிலையுள்ள தனித்து நின்று பூர்ண கருத்தை தரும் ஒரு சொற்கூட்டம் வாக்கியம் எனப்படுகிறது. He draws a picture. He என்பது எழுவாய், draws பயனிலை. அவன் படங்களை வரைகிறான். இது பூர்ண கருத்தை தருகின்ற ஒரு வாக்கியமாகும். இவ்வாறே where is he? அவன் எங்கே இருக்கின்றான்? இவ்வாக்கியமும் பூரண கருத்தை தருகிறது. இங்கு he எழுவாய், is என்பது பயனிலையாகும். கன்ஜங்ஷன் இணைப்பிடை சொல். வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தும் சொல் இணைப்பிடை சொல், அதாவது கன்ஜங்ஷன் எனப்படும். புவி சூரியனை சுற்றிச் செல்கின்றது, நாம் நம்புகின்றோம் என்ற இரு வாக்கியங்களும் புவி சூரியனை சுற்றிச் செல்கிறது என நாம் நம்புகின்றோம் என இணைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு என என்ற சொல் இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீ விளையாடி கொண்டிருந்தாய், நான் வந்தேன். இவ்வாக்கியங்கள் இணைக்கப்பட்டு நீ விளையாடி கொண்டிருந்த போது நான் வந்தேன் என எழுதப்பட்டுள்ளது. இங்கு இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல் போது என்பதாகும். கன்ஜங்ஷன் 3 வகைப்படும். சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ற வகையில் அடங்கும் சொற்கள் மாத்திரமே இங்கு தரப்பட்டுள்ளன. மெயின் சென்டென்ஸ், பிரின்சிபல் சென்டென்ஸ், அதாவது பிரதான வாக்கியம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வாக்கியங்களை இணைக்கும் போது ஏனைய வாக்கியங்களில் தங்காது பூரண கருத்தை தரக்கூடிய வாக்கியம் பிரதான வாக்கியம் என அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே கூறப்பட்ட வாக்கியத்தை பாருங்கள். புவி சூரியனை சுற்றிச் செல்கின்றது என நாம் நம்புகின்றோம் என்ற வாக்கியத்தில் நாம் நம்புகின்றோம் என்பது தனித்து நின்று பூரண கருத்தை தருகிறது. இவ்வாக்கியம் இதன் பிரதான வாக்கியமாகும். இவ்வாறே நீ விளையாடி கொண்டிருந்த போது நான் வந்தேன் என்பதில் நான் வந்தேன் என்பது தனித்து நின்று பூரண கருத்தை தரக்கூடிய வாக்கியமாகும். இது இவ்வாக்கியத்தின் பிரதான வாக்கியமாகும். க்ளோஸ் எழுவாய் பயனிலை உள்ள தனித்து நின்று பூர்ண கருத்தை தராத ஒரு சொற்கூட்டம் க்ளோஸ் என அழைக்கப்படுகிறது. புவி சூரியனை சுற்றிச் செல்கின்றது என. இவ்வாக்கியத்தில் புவி என்ற எழுவாயும் செல்கின்றது என்ற பயனிலையும் இருக்கின்ற போதிலும் இவ்வாக்கியமானது பூரண கருத்தை தருவதில்லை. இவ்வாறே when he draws a picture என்பது ஒரு பூரண கருத்தை தராத சொற்கூட்டமாகும். இதிலும் எழுவாய் பயனிலை காணப்படுகிறது. இங்கு when என்பது இணைப்பிடை சொல்லாகும். புவி சூரியனை சுற்றிச் செல்கின்றது என என்ற வாக்கியத்தில் இணைப்பிடை சொல்லான என என்பது வாக்கியத்தின் இறுதியில் காணப்படுகிறது. இருந்தாலும் ஆங்கில மொழியில் இணைப்பிடை சொல்லானது வாக்கியத்தின் ஆரம்பத்தில் காணப்படுகிறது. That the earth goes round the sun என்பதும் இவ்வாறான ஒரு சொற்கூட்டமாகும். இங்கும் எழுவாய் பயனிலை காணப்படுவதுண்டு. இங்கு இணைப்பிடை சொல்லாக that என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சபோர்டினேட்டிங் க்ளோஸ் அல்லது டிபெண்டன்ட் க்ளோஸ். தனித்து நின்று பூர்ண கருத்தை தராத பிரதான வாக்கியத்துடன் இணைப்பதற்கு சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுவாய் பயனிலை அடங்கிய சொற்கூட்டம் சபோர்டினேட்டிங் க்ளோஸ் என அழைக்கப்படுகிறது.
புவி சூரியனை சுற்றிச் செல்கின்றது என நாம் நம்புகின்றோம் என்ற வாக்கியத்தில் புவி சூரியனை சுற்றிச் செல்கிறது என என்பது சபோர்டினேட்டிங் க்ளோஸ் ஆகும். எழுவாய் பயனிலை இவ்வாக்கியத்தில் உள்ள போதிலும் இது தனித்து நின்று பூரண கருத்தை தருவதில்லை. இவ்வாறே நீ விளையாடிக் கொண்டிருந்த போது என்பது ஒரு சபோர்டினேட்டிங் க்ளோஸ் ஆகும். என போது என்பன சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆகும். When the sun rises என்பதில் the sun எழுவாய் rises பயனிலையாகும். இங்கு when என்பது சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆகும். இதுவும் ஒரு சபோர்டினேட்டிங் க்ளோஸ் ஆகும். ஒரு சபோர்டினேட்டிங் க்ளோஸ் பிரதான வாக்கியத்தில் செயற்படும் விதத்திற்கேற்ப அதை பின்வருமாறு வகைப்படுத்த முடியும். adjective clause, adverb clause, noun clause. When the sun rises என்ற சபோர்டினேட்டிங் க்ளோஸ் இந்த மூன்று வகைகளிலும் வித்தியாசமான மூன்று கருத்துக்களை தரும். adverb clause. adverb என்றால் வினை அடைமொழி என்பதாகும். வினை அடைமொழி என்றால் என்னவென முதலில் பார்ப்போம். ஒரு வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல்லை விவரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சொல் வினை அடைமொழி, அதாவது adverb எனப்படும். when, where, how, how much, how often, in what way போன்ற வினாக்களுக்கு விடையாக இது அமையும். நான் நேற்று வந்தேன் என்ற வாக்கியத்தை பாருங்கள். எப்போது வந்தேன் என்ற வினாவுக்கு விடையாக அமைவது நேற்று என்ற சொல்லாகும். இங்கு நேற்று என்ற சொல் வினை சொல்லான வந்தேன் என்பதை விவரிக்கிறது. நேற்று என்பது வினை அடைமொழியாக செயற்படுகிறது. நான் அங்கே செல்வேன் என்ற வாக்கியத்தில் எங்கே செல்வேன் என்பதற்கு விடையாக அமையும் சொல் அங்கே என்பதாகும். அங்கே என்பது ஒரு வினை அடைமொழியாகும். ஒரு வினை அடைமொழியின் செயலை ஒரு க்ளோஸ் செய்யும் போது அந்த க்ளோஸ் ஆனது adverb clause என அழைக்கப்படும். ஏற்கனவே கூறப்பட்ட வினாக்களுக்கு விடையாக இது அமையும். நீ விளையாடிக் கொண்டிருந்த போது நான் வந்தேன். எப்போது வந்தேன்? நீ விளையாடிக் கொண்டிருந்த போது. ஏற்கனவே தரப்பட்ட வாக்கியத்தில் நீ விளையாடிக் கொண்டிருந்த போது என்பதற்கு பதிலாக நேற்று என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அது வினை அடைமொழியாகும். அந்த வினை அடைமொழியின் அதே வேலையை நீ விளையாடிக் கொண்டிருந்த போது என்ற க்ளோஸ் செய்கிறது. எனவே இது adverb clause என அழைக்கப்படுகிறது. ஒரு பெயரடை மொழியை விவரிக்க பயன்படுவதும் ஒரு வினையடை மொழியாகும். அவ்வாறே ஒரு வினையடை மொழியை விவரிக்க பயன்படுத்தப்படுவதும் ஒரு வினையடை மொழியாகும். இது பற்றி பின்னர் கற்போம். adverb clauseல் பல பிரிவுகள் உண்டு. முதலில் adverb clause of time என்ற பிரிவில் அடங்கும் சில வாக்கியங்களை பார்ப்போம். adverb clause of time ஆக செயற்படும் வாக்கியம் எப்போது என்ற கேள்விச் சொல்லுக்கு விடையாக அமையும். steam comes out, ஆவி வெளியே செல்கிறது, ஆவி வெளியே வருகிறது. water boils, நீர் கொதிக்கிறது ஆகிய இரு வாக்கியங்களும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்ற வாக்கிய அமைப்பை சார்ந்தனவாகும். இதில் வாட்டர் பாயில்ஸ் என்ற வாக்கியத்தை adverb clause ஆக செயற்படும் வண்ணமும் steam comes out என்ற வாக்கியத்தை பிரதான வாக்கியமாக செயற்படுமாறும் இணைப்போம். இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கன்ஜங்ஷன் subordinating conjunction when என்பதாகும். steam comes out when water boils. இவ்வாக்கியத்தை when water boils
ஸ்டீம் கம்ஸ் அவுட் எனவும் எழுத முடியும். அட்வர்ப் க்ளோஸ் வாக்கியத்தின் ஆரம்பத்தில் எழுதப்படும் போது ஒரு கமா க்ளோஸின் இறுதியில் இடப்படுதல் வேண்டும். இவ்வாக்கியத்தின் கருத்து நீர் கொதிக்கின்ற போது ஆவி வழியே வருகின்றது என்பதாகும். when water boils என்பது ஒரு subordinating clause ஆகும். மற்றொரு உதாரணத்தை பாருங்கள். A clause describes a verb. ஒரு clause ஒரு வினைச்சொல்லை விவரிக்கிறது. We call it adverb clause. நாம் அதனை adverb clause என அழைக்கிறோம். இரண்டும் simple present tense வாக்கியங்கள் ஆகும். A clause describes a verb என்ற வாக்கியம் adverb clause ஆக செயற்படுமாறு இணைப்போம். அவ்வாறு இணைக்கும் போது a clause describes a verb என்ற வாக்கியத்தின் முன்னாலேயே conjunction எழுதப்படுதல் வேண்டும். ஏனெனில் அதுவே clause ஆக செயற்படுகிறது. When a clause describes a verb, we call it adverb clause. ஒரு clause ஒரு வினைச்சொல்லை விவரிக்கின்ற போது நாம் அதனை adverb clause என அழைக்கின்றோம். இங்கு when a clause describes a verb என்பது ஒரு subordinating clause ஆகும். அது adverb clause ஆக இங்கு செயற்படுகிறது. adverb clause சம்பந்தமான மேலும் சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். Steam comes out when water boils. இதில் steam comes out என்பது பிரதான வாக்கியமாகும். பிரதான வாக்கியமானது present tense ஆகவோ past tense ஆகவோ future tense ஆகவோ இருக்க முடியும். அத்தோடு ஏவல் வாக்கியமாக, நேர் வாக்கியமாக, எதிர்மறை வாக்கியமாக அல்லது வினா வாக்கியங்களாக இது இருக்க முடியும். adverb clause ஆக செயற்படும் வாக்கியம் present tense வாக்கியமாக அல்லது past tense வாக்கியமாக மாத்திரமே காணப்படும். இது future tense-இல் எழுதப்படுவதில்லை. எதிர்கால நிகழ்வுகளை குறிப்பிட present tense வாக்கியங்களே பயன்படுத்தப்படும். ஒரு clause ஆனது நேர் வாக்கியமாக அல்லது எதிர்மறை வாக்கியமாக மாத்திரமே காணப்படும். எந்த ஒரு வினா வாக்கியமாகவும் இது அமைவதில்லை. மேலும் சில வாக்கியங்களை பார்ப்போம். Bring my umbrella when you come to school tomorrow. அல்லது when you come to school tomorrow, bring my umbrella. நீ நாளைக்கு பாடசாலைக்கு வரும்போது எனது குடையை எடுத்து வரவும். Do not disturb me when I am busy. நான் வேலைப்பளுவாக இருக்கும்போது என்னை தொந்தரவு செய்யாதே. Do people wear goggles when they dive in the sea? மக்கள் கடலில் சுழியோடும் போது அவர்கள் கண்ணாடி அணிகிறார்களா? What do you feel when you do not have any work? உனக்கு ஏதும் வேலை இல்லாத போது நீ என்ன உணர்கிறாய்?